சாந்தி சிஸ்டர், குஷி குஷியா இருக்கீங்களா? சாந்தி பிரதர் குஷி குஷியா இருக்கிறோம். ஓகே சிஸ்டர். இன்னைக்கு நேத்து அமர்நாத் பற்றி பார்த்தோம். ஸோ அங்க பனிலிங்கம் உருகிடுச்சு அப்படின்னு ஒரு பதற்றத்துல இருக்கும்போது, இந்த தடவை எப்பவும் இல்லாத மாதிரி பூரி ஜெகநாதர் ரத யாத்திரையிலும் ஒரு துர்சம்பவம் நடந்திருக்குது. அதை பற்றி சொல்லுங்க சிஸ்டர். பூரி ஜெகநாதர் அந்த ரத யாத்திரையில உலகம் ஃபுல்லா இருந்து மக்கள் வருவாங்க, லட்சக்கணக்கான மக்கள் வருவாங்க. அதுல நேத்து அந்த ரத யாத்திரை நடக்கும்போது ஒரு 150 பேரு மூச்சு திணறி மயங்கி விழுந்துட்டாங்களாம். அதுல ஒருத்தர் கன்ஃபார்மா இறந்துட்டாருன்னு சொல்றாங்க. மத்த பேரெல்லாம் ஹாஸ்பிட்டலைஸ்ட் ஆயிருக்காங்க, ஹாஸ்பிட்டல்ல இருக்கிறாங்க. இப்ப என்ன நிலவரம்னு நியூஸ் வரல. ஆனா இந்த மாதிரி எப்பயுமே நடந்தது இல்ல அப்படிங்கிறாங்க. இந்த அளவுக்கு மக்கள் ஸ்டாம்பீட் ஆனது கிடையாது. மழை வேற கொஞ்சம் பெஞ்சிட்டு அந்த மழையிலேயே இவ்வளவு தூரம் வந்திருக்காங்க. வழுக்கி விழுந்துட்டு அது மேல மிதிச்சு மிதிச்சு அந்த மாதிரியே நிறைய பேர் அப்புறம் கூட்டத்துல மூச்சு திணறல் வந்தும் சில பேர் மயங்கி விழுந்திருக்கிறாங்க. அவ்வளவு கூட்டம் இருந்திருக்கு. அந்த பூரி ஜெகநாதர் ஆலயம் ரொம்ப ஃபேமஸ் ஆனது. 1000 வருஷத்துக்கு முற்பட்டது இதுல அப்படின்னு என்னன்னா, சொல்றாங்க. எல்லா ஸ்டேட்லயும் இந்த மாதிரி கோயில்ல தான் ஸ்டாம்பீடு வருது. நம்ம ஊர்ல மட்டும்தான் நடிகர்களுக்காக ஸ்டாம்பீடு வருது. ஸ்டாம்பீடு நிறைய பேர் இறக்குறாங்க. அப்ப நமக்கும் மத்தவங்களுக்கும் உள்ள வித்தியாசம் தெரியுது பாருங்க இதுல. சொல்லுங்க சிஸ்டர். அது ஒடிசால அந்த கோயில் 1000 வருஷத்துக்கு முற்பட்டது அப்படின்னு சொல்றாங்க. கிருஷ்ணர், பலராமன், சுபத்திரை 2 பேரும் சகோதர சகோதரிகள். 2 சகோதரரும் ஒரு சகோதரியும். அந்த 3 பேருக்கும் சிலை இருக்கிறது இந்தியாவிலேயே இது ஒண்ணுதான். அது புராண காலத்துக்கு கதை என்னன்னா, கிருஷ்ணர் கடைசியில இந்த மகாபாரத யுத்தம் எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் எல்லாருமே இறந்து போயிருவாங்க இல்லையா? துரியோதனன் அந்த 100 குழந்தைகளும் இறந்து போயிருவாங்க. காந்தாரி, திருதராஷ்டிரனோட பிள்ளைகள் அத்தனை பேருமே, கௌரவர்கள் அத்தனை பேரும் இறந்து போனதுக்கு அப்புறம் அந்த காந்தாரி என் பிள்ளைகள் அத்தனை என் வம்சத்தையே நீ அழிச்சிட்ட அப்படின்னு சொல்லி சாபம் விட்டுருக்கான். நீயும் அழிஞ்சிருவ, உன்னோட துவாரகையும் மண்ணுக்குள்ள புதைஞ்சிரும் அப்படின்னு சாபம் விடுறாங்களாம். அத கேட்டு கண்ணன் ஒண்ணும் சொல்ல மாட்டாரு. இதெல்லாம் கர்ம வினை, நடக்க வேண்டியதுதான் சொல்லிட்டு அமைதியா ஒரு மரத்தடியில உட்கார்ந்து தியானம் பண்ண போயிடுவாரு. அப்ப ஒரு வேடன் அம்பு விட்டுருவான். தெரியாம தான், இருக்கான்னு தெரியாது. வேற எதுவும் சாப்பிடுறது இவர் கால்ல பட்டு அப்படியே இறந்து போயிடுறாரு. அப்புறம் தான் ஐயோ தெரியாம பண்ணிட்டோம்னு அந்த ஜராங்கிற வேடன் என்ன பண்ணிட்டான், இறந்து போயிடுறாரு. இதெல்லாம் கர்ம வினைதான், அவன் மேல எந்த தப்பும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இறந்து போயிடுறாரு. அப்புறம் அவனே எல்லாம் சிதை மூட்டி எரிக்கும் போது அவரோட ஹார்ட் மட்டும், அந்த இதயம் மட்டும் எரியவே இல்லையாம். மற்றதெல்லாம் எரிஞ்சிருச்சு, அந்த ஹார்ட் மட்டும் அப்படியே இருந்தது. அப்புறம் இவர் என்ன பண்ணிருக்காரு, அந்த ஜராங்கிற வேடன் அந்த ஹார்ட் அப்படியே ஒரு மர பொந்து மாதிரி அந்த நீளமா ஒரு மரத்துல உள்ளுக்குள்ள தோண்டி அதுக்குள்ள வச்சு நதியில அனுப்பிச்சு விட்டுருவாராம். அப்புறம் இந்த 1000 வருஷத்துக்கு முன்னாடி இந்திரதிம்னன்னு ஒரு ராஜா இருந்திருக்கிறாரு. அவர் கோயில் கட்டணும் கிருஷ்ணருக்கு அப்படின்னு நினைக்கும் போது அவரோட கனவுல பெருமாள் தோன்றி சொன்னாரு, இந்த நதியில ஒரு மரம் வந்துகிட்டு இருக்கும், அந்த மரத்துலதான் எனக்கு சிலை செய்யணும் அப்படின்னு கனவுல தோன்றி சொன்னதுனால மறுநாள் நதியில போய் தேட போகும்போது அதே மாதிரி நீளமா அந்த மரம் கட்டை வந்துகிட்டு இருந்தது. அப்புறம் எல்லாம் ஆளுங்களை எல்லாம் கூட்டிட்டு வந்து அதை எடுத்து சரியான சிற்பி வச்சுதான் அதை செய்ய முடியும் அப்படின்னோடனே இந்த விஸ்வகர்மான ஒரு சிற்பி, அவரு இந்திரலோகத்தில் உள்ளவர். அவரு அவரை கூப்பிட்டு சிலை செய்ய சொன்னாங்களாம். மரத்தினாலேயே அந்த 3 பேருக்கும், கிருஷ்ணன், சுபத்ரா, பலராமன் 3 பேருக்கும் செய்யும் போது, நான் செய்யற வரைக்கும் நீ பார்க்க கூடாதுன்னு சொல்லிட்டு கோயிலுக்குள்ள கதவெல்லாம் சாத்திட்டு நைட்டு செய்வாராம். சத்தம் கேட்கணும், ஒளி சத்தம் கேட்குமா. அப்படி பல நாள் ஆயிருக்கு. இன்னும் இவ்வளவு நாள் ஆச்சு முடியலையா அப்படின்ட்டு ஒரு நாள் சத்தம் இல்லைன்னு சொல்லிட்டு கதை திறந்து பாத்துருவாராம் அந்த ராஜா. அப்படி திறந்து பார்க்கும்போது உள்ள அரைகுறையாதான் அந்த சிலை முடிக்கல. ஏன் நீ திறந்து பார்த்த அப்படின்னு சொல்லிட்டு கோவப்பட்டுட்டு அவர் போயிடுவாராம். அது சிலை அதான் முழுமை இல்லாம இருக்கும். கண்ணு மட்டும் ரொம்ப பெருசா இருக்கும். முழு உருவமும் செதுக்கி இருக்க மாட்டாங்க. அந்த 3 உருவம் தெரியும். கண்ணு மூக்குமே ஒரு ஷேப்ல இருக்கும். அதை அப்படியே வச்சுட்டு இப்படி இருக்கிறது தான் என்னோட விருப்பம். பக்தர்களுக்கு இந்த நிலையில நான் காட்சி தரேன்னு சொல்லிட்டு கிருஷ்ணர் அசரீர் குரல் மாதிரி கேட்கும். உடனே அதை அப்படியே வச்சுட்டு பூஜை பண்ண ஆரம்பிச்சிட்டாங்களாம். அதுல அந்த ஹார்ட், இந்த மரத்துண்டுல ஹார்ட் இருந்ததுல, அதனாலதான் அவரு கேட்டாரு அந்த சிற்பி. அந்த ஹார்ட்டை உள்ள வச்சு அது மட்டும் கரெக்டா வச்சுட்டாரு. வச்சு அந்த பிரதிஷ்டை பண்ணி அதுல இருந்து அப்படியே இந்த கோயில் அது நடந்துகிட்டே இருக்கு. அப்புறம் அந்த மரம் கொஞ்சம் பழுதாகும் போது அது அந்த 3 சிலையும் வேற இன்னொரு சிற்பிகளை வச்சு அதுக்குன்னு பிரைவேட்டா தனியா ஸ்பெஷலான சிற்பிகள் இருப்பாங்க.
அந்த தச்சர் அந்த மாதிரி வேலை செய்யறவங்க. அவங்க வந்து தனியா அந்த 3 சிலைகளையும் செஞ்சு, பழைய சிலை அந்த ஹார்ட் எடுக்கும்போது, அந்த நகரத்துல இன்னை வரைக்கும் பவர் கட் பண்ணிருவாங்களாம். ஆ அந்த நேரம் அமைதியா இருக்குமாம் ஊரே. அப்புறம் இவங்க அந்த ஹார்ட் எடுத்து இந்த புது சிலைக்கு வைக்கும்போது, இவங்கலாம் கண்ண கட்டிக்கிட்டு கையில எண்ணெய் தடவி, மேல ஒரு பட்டு துணியும் கையில போட்டுட்டு தொடாம அந்த ஹார்ட் அவ்வளவு பவர்ஃபுல்லா இருக்குமா அது. அந்த இத ம். தாங்க முடியாம அந்த பவர். அதனால ம். கண்ணையும் கட்டிட்டு அத எடுத்து உள்ள வச்சுட்டு பிரதிஷ்டை பண்ணிடுவாங்க. பழைய சிலைய அப்படியே கீழ ஒரு மண்ணுக்குள்ள அந்த சன்னதிக்குள்ளேயே அதுக்கு ஒரு இடம் அதுல போட்டு புதைச்சுட்டு இந்த சிலைய வச்சு பிரதிஷ்டை பண்ணி அதுக்கப்புறம் கோலாகலமா நடக்குமாம். அது வந்து இப்பவும் அவர் நம்பப்படுகிறது கதை என்னன்னா, அந்த பூரி ஜெகநாதர் வந்து தினம் காலையில ராமேஸ்வரத்துக்கு வராராம். ராமேஸ்வரத்துக்கு வந்து சிவ பூஜை பண்றாராம். ஆ பண்ணிட்டு திருப்பி மத்தியானத்துக்கு வந்துருவாராம். அந்த ஒடிசா பூரிக்கே வந்துருவாராம். அதனால 56 வகையான சைவ சாப்பாடு செய்வாங்களாம் அவங்க. பூண்டு, வெங்காயம் இல்லாம ரொம்ப சுத்தமா. அங்கேயே ஒரு கிணறு இருக்குமாம். கங்கை, யமுனையோட நதி நதியோட வாட்டர் தண்ணி வந்து அந்த கிணத்துக்கு வருமாம். அந்த கிணத்துல எடுத்து தான் அன்னன்னைக்கு சமைப்பாங்களாம். அன்னன்னைக்கு புது பானையில. அப்படி வரிசையா மேல 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 பானைய வச்சு சமைப்பாங்களாம். நெருப்பு மூட்டி தான். இப்ப கேஸ் ஸ்டவ் இப்பவும் கேஸ் ஸ்டவ் கிடையாது. இப்போ இந்த விறகடுப்புல தான் நெருப்பு மூட்டி செய்யும்போது, மேல இருக்க பானை கூட நல்லா வெந்திருக்குமாம். கீழ இருக்கிற பானையோட. அது எப்படின்னே தெரியாதாம். வரிசையா மேல 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 அடுக்கி ஒரு 7 பானை மாரி வச்சு, ம். அதுல வந்து ஒரு 2,00,000 பேர் வந்தாலும் சரி, 20,00,000 பேர் வந்தாலும் சரி, அந்த சாப்பாடு கரெக்ட்டா இருக்குமாம். மிஞ்சும் போகாதாம், பத்தாமலும் போகாதாம். இன்னை ம். வரைக்கும் அப்படிதான் நடக்கும். அது ஒரு ஆச்சரியம் அப்படின்னு சொல்றாங்க. அப்புறம் அன்னன்னைக்கு அந்த அப்புறம் முடிச்சதுக்கு அப்புறம் அந்த பானையெல்லாம் உடைச்சுட்டு மறுநாள் புது பானையில. இப்படி டெய்லி டெய்லி இந்த மாரியே நடந்துட்டு இருக்குது. அப்புறம் இன்னொரு விசேஷம் அந்த கோயில் வந்து 214 அடி உயரமான அந்த கோபுரத்து மேல தினம் தினம் அந்த கொடிய மாத்துவாங்க. அந்த ம். மாத்துற ஒரு அர்ச்சகர் வந்து எந்த ஒரு சேஃப்டியும் இல்லாம அப்படியே ஏறி போய் அந்த கொடிய மாத்துவாராம். அப்படி மாத்தும்போது அந்த கொடி வந்து காத்தோட எதிர் திசையில பறக்குமாம். காத்தடிக்கிற திசைக்கு ஆ ஆப்போசிட்டா எல்லார் மாரியும் இல்லாம ஆப்போசிட்டா அது பறக்கும். அது ஒரு நாள் ஏத்தலன்னா கூட, அது வந்து 18 வருஷம் பூட்டுற மாரி ஆயிடுமா அந்த ஆலயத்த. அதனால கரெக்ட்டா அத மாத்தாம இருக்க மாட்டாங்களாம். அப்புறம் அங்க சுயதர்சன சக்கரம், சுதர்சன சக்கரம்னு ஒண்ணு மேல இருக்கும். கொடிக்கு கீழ அந்த கோபுரத்துக்கு மேல. அந்த சக்கரம் வந்து எங்க இருந்து பார்த்தாலும் அந்த வட்ட வடிவமாவே தான் தெரியுமாம். இந்த சைட்ல இருந்து பார்த்தாலும், அவங்க யார் எந்த டைரக்ஷன்ல இருந்து பார்த்தாலும் வட்டமாவே தான் தெரியுமாம். டைரக்ட்டா ஃபேஸ் பண்ற மாதிரி. அது ஒரு இதுன்னு சொல்றாங்க. அப்புறம் அதுக்கு இந்த கோபுரத்துக்கு மேல பறவைகளும் பறக்காது, ஃப்ளைட்டும் போகாதாம் இன்னை வரைக்குமே. அது அது ஒரு அதிசயம். கடலுக்கு பக்கத்துல தான் இருக்கு இத்தனைக்கும். கடல் பக்கத்துல இருந்தாலும் அந்த கதவுக்குள்ள ஒரு அடி எடுத்து வச்ச உடனே கடலோட சத்தம் ஒண்ணுமே இருக்காதாம். அந்த கோயிலுக்குள்ள ஒரு ஸ்டெப் எடுத்து வச்சு. அதுவரைக்கும் பயங்கர சத்தமா இருக்குமாம், கடலோட சத்தம். அதுவும் உள்ள போன உடனே அந்த சத்தமே அடங்கி போயிடும். இந்த மாரி நெறைய இது இருக்கு. ஆ அந்த காற்று மாத்துற அந்த சம்பவம் அதுக்கு பேரு பிரம்ம பதார்த்தா அப்படின்னு சொல்றாங்க. இந்த மாரி சின்ன சின்ன விஷயங்கள் நெறைய ஸ்பெஷலான விஷயங்கள் அந்த கோயில்ல நடக்குது. இன்ன வரைக்கும் நடக்குது. அந்த காலத்துல இருந்து. ஆ அதுதான் அதனாலதான் இந்த தேரோட்டம்ங்கிறது ரொம்ப விசேஷமா இப்ப வரைக்கும் நடக்குது. உலகத்துல இருந்து அத்தன பேரும் கிருஷ்ண பக்தர்கள் எல்லாரும் வந்து பாக்குறாங்க. நேத்து தான் இந்த மாரி ஒரு துர்சம்பவம் நடந்தது. ஸ்டாம்பீடு நடந்தது அதுல. நெறைய பேர் அஃபெக்ட் ஆயிருக்கு. கரெக்ட். சமீபமாக இந்த தேர் விழறது இங்க வந்து தேர் விழல. பட் தேர் விழறதே நிறைய இடங்கள்ல தொடர்ந்து நடந்துகிட்டு இருக்கு. தமிழ்நாட்டிலே அப்படிலாம் நடக்குது. அதுவுமே ஆச்சரியமா இருக்குது. அது அபசகுனமாக பார்க்கப்படும். தேரே விழுது இல்ல, ஊரை காக்கிறதுக்காக வரக்கூடிய வலம் வரக்கூடிய உற்சவரே விழறாரு அப்படின்னும் பொழுது அது அபசகுனமா தானே பார்க்கப்படும் இல்லையா? ஆமா. ஆஹ் ஆனா இதுல வந்து நிறைய ஆன்மீக ரகசியமும் இருக்குது. என்னன்னா, பிரம்மகுமாரிகள் மூலமாக கடவுள் கொடுக்கிற ஞானத்துடைய சாரம் என்னன்னா, இந்த உலகம் 5000 வருட காலச்சக்கரத்தில் இயங்குது. இதை ஒரு கல்பம் சொல்லுவோம். இதுல முதல் பாதி சொர்க்கமாக இதே பாரத பூமி இருக்குது. அடுத்த அரை கல்பம் இது நரகமாக மாறுது. சொர்க்கமாக இருக்கும் பொழுது வாழ்ந்தவர்களைத்தான் நம்ம கோயில் கட்டி கும்பிடுறோம். தெய்வங்கள் அப்படின்னு இந்துக்கள். சிவனை தவிர. ஏன்னா சிவன் சொர்க்கத்தில் இருக்க மாட்டார். நிறைய பேர் சொர்க்கத்துல சிவன் இருப்பாருன்னு நினைச்சிட்டு இருப்பாங்க, அல்லது கடவுள் இருப்பாருன்னு நினைச்சிட்டு இருப்பாங்க. கடவுள் சொர்க்கத்துல கிடையாது. குழந்தைங்களுக்காகவே படைக்கப்பட்டது சொர்க்கம். அதை படை அதை அதை வந்து குழந்தைங்களுக்காகவே அதாவது அவர் என்டரே பண்ணல.
காலடியே எடுத்து வைக்கல. அதனால தான் பார்த்தீங்கன்னா, இதோடைய நினைவாக மகாபாரத சாரி ராமாயணத்துல இல்ல ராவணனை அழித்த பிறகு ராமர் அங்க போமாட்டார். அந்த ம். கூப்பிடுவாங்க, போக மாட்டார். ஆ ம். சோ ஏன்னா அங்க போயிட்டா ராமருக்கே ஆசை வந்துடும் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படி இருக்குமா இலங்கை. சொர்ண இலங்கை. சொர்ண ஆ ம். அப்ப தங்க இலங்கை. அப்ப தங்க பொன்னுலக பாரதம்னு நாம சொல்றோம். அப்படி இருக்கும் ம். உலகம். கடவுள் வர்றது கிடையாது. ஆனா கடவுள் எப்ப வராரு? அப்ப சொர்க்கத்துல கடவுள் இல்லன்னா எங்க இருக்கிறாரு? அதுவும் ஒரு முக்கியமான விஷயம். ஏன்னா சொர்க்கமாக இதே பூமி தான் இருக்குது. அப்ப சொர்க்கமாக இருக்கும்போதே பூமியில இல்ல அவரு. இதே பூமி நரகமாகும்போது கண்டிப்பா இருந்திருக்க மாட்டார். இருந்திருந்தா உலகம் இவ்வளவு மோசமா இருக்காது. அப்ப எப்ப வர்றாருன்னா, உலகம் ரொம்ப மோசமான பிறகு வராரு கடவுள். மனிதர்கள் எல்லாம் கடவுளை நோக்கி கூக்குரல் இடும் பொழுது, இப்பதான் பக்தி அதிகமா இருக்கிறத பார்க்கிறோம். கும்பமேளால இறக்குறாங்க. நெறைய கோயில்கள்ல இறக்குறதெல்லாம் பார்க்கிறோம் கூட்ட நெரிசல்ல. பக்தி அளவுக்கு அதிகமா இப்ப அந்த திருவண்ணாமலை கிரிவலத்துல கூட அந்த அளவுக்கு கூட்டம் வந்துச்சுன்றாங்க. ஸோ இந்த மாரி பக்தி உச்சத்துல இருக்கிறதுக்கு காரணம் என்னன்னா, துக்கம் உச்சத்துல இருக்குது. கடவுளை நோக்கி எதுக்கு போறாங்க? அவ்வளோ கஷ்டம். சரி இங்க போனா எனக்கு எப்படி டாக்டர்கிட்ட போனா, இவர்ட்ட போனா நோய் குணமாகாதான்னு நெனைக்கிற மாரி, அவன் பிரச்சனை குணமாகறதுக்கு யார்ட்ட போறது? கடவுள்கிட்ட தானே போ முடியும். அப்படி போயிட்டு இருக்கிறாங்க. அந்த நேரம் தான் கடவுள் வராரு. எங்க இருந்து வராரு? செம்பொன் நிறமான ஒளி உலகம். இதை வந்து பரந்தாமம்னு இந்துக்களும், பரலோகம்னு கிறிஸ்தவர்களும் சொல்றோம். இங்க தான் கடவுள் எப்பவுமே இருக்கார். கிறிஸ்தவர்கள் கரெக்ட்டா சொல்றாங்க. பரலோகத்தில் இருக்கும் பரமபிதாவே அப்படின்ட்டு. அவருடைய பேரு சிவன். அவர தான் அல்லாஹ்ன்னும் சொல்றோம். கடவுள் ஒருத்தர் தான். அவரு செம்பு நிறமான ஒளி உலகத்துல ஒரு சின்ன நட்சத்திரம் மாதிரி இருக்காரு. நட்சத்திரம்ன்றது நட்சத்திரம் மாரி பெருசா இருக்க மாட்டாரு. கண்ணுக்கு தெரியாத நுட்பமான ஒளிப்புள்ளி. உண்மையிலே ஆத்மாக்களாகிய நாம கூட புருவ மத்தியில நட்சத்திரம் மாரி தான் இருக்கிறோம். ஆனா உடல் எடுப்பதற்கு முன்பு அங்க தான் இருந்தோம். அங்கிருந்து பூமிக்கு வரும்போது, இதே பூமி சொர்க்கமாக இருக்கும்போது, சொர்க்கத்தில் சுகத்தை அனுபவிச்சோம் நாமளே. இன்னைக்கு தேவதைகளாக, தெய்வங்களாக வழிபடுறதெல்லாம் வேற யாரும் இல்ல. நாம தான் அப்படி இருந்தோம். இப்ப பாருங்களேன், இந்து மதத்துல வந்து இதே பூமியில தான் மகாபாரதம் நடந்துச்சுன்னு தான் போட்டிருக்கு. இதே பூமியில தான் ம். ராமாயணம் அதாவது இது பாரதத்துல ராமாயணம் நடந்துச்சுன்னு போட்டிருக்குது. அப்ப அவங்க இப்ப எங்க போயிட்டாங்க? இதே இந்து மதத்துல தான் மறுஜென்மமும் இருக்குது. அப்ப மறுஜென்மம் எடுத்திருப்பாங்கல்ல. அத நாம யோசிக்க மாட்றோம். அப்படியே மேல போயிட்டு இருப்பாங்க. ஏன்னா நம்ம வந்து அவங்கள கடவுளா நினைக்கிறதுனால அது ஆத்மா வந்து கடைசி வரைக்கும் வந்துகிட்டே இருக்கு. அந்த ஆத்மா தான் இப்ப மறுபடியும் கிருஷ்ணர் ஆகப்போகுது. அததான் அவங்க ஹார்ட்ன்னு சொல்ட்டாங்க. ம். ஹார்ட் ஏன்னா வரைக்கும் இன்னைய வரைக்கும் இருக்கு. இங்க ஆத்மா ம். இருக்குன்னு அவங்க தப்பா புரிஞ்சுக்கிட்டாங்க. இதயத்துல இருக்குன்ட்டு. ஆனா ஆத்மா இதயத்துல கிடையாது. ஏன்னா இதயம் நின்னுச்சுன்னா இறந்துருவாங்கன்றதுனால அவங்க அப்படி புரிஞ்சுக்கிட்டாங்க. ஆனா ஆத்மா வந்து புருவ மத்தியில தான் இருக்குது. அதனால தான் அங்க பொட்டு வைக்கிற பழக்கம் இருக்கு. இன்னும் கேட்டீங்கன்னா, அந்த ஆத்மால தான் மனம், புத்தியே இருக்குது. இதயத்துல கிடையாது. பிரெயின்லயும் கிடையாது. அந்த ஆத்மாவே கண்ணுக்கு தெரியாத நுட்பமான ஒளிப்புள்ளி. அதுல தான் மனம், புத்தி இருக்கு. அதுதான் சிந்தனை பண்ணுது. ஸோ நீங்க சொன்ன மாரி அப்ப அ ஆத்மா ஒரு ஒரு உடலா மாறி மாறி எடுக்கிறத, அவங்க வந்து ஆத்மாக்கு பதில் இதயம் வேற ஒவ்வொரு வேற உடலா சிலை. ஆ அ சிலைன்றது உடல் இல்லையா? இப்போ ஒவ்வொரு உடலா எடுக்குதுன்றது வந்து ஒரு அற்புதமான ஆன்மீக ரகசியம் அங்க வெளிப்படுது. ஆனா இவங்க என்ன புரிஞ்சுக்குவாங்க? சிலை வீணா போயிடுச்சு போல இருக்க, புதுசா மாத்துறாங்க. அப்படித்தானே நெனச்சுக்குவாங்க. இப்ப கோயில் கும்பாபிஷேகம் கூட 12 வருஷத்துக்கு ஒரு தடவ பண்றாங்க. அவங்க என்ன நெனச்சுக்கிறாங்க? ஆ அப்பதான் கோயில் வந்து வீணாகாம இருக்கும். அப்படி புரிஞ்சுக்கிறாங்க. ஆனா இது அது பவர் வந்து வருஷத்துல அந்த பவர் வந்து அவங்க ஏத்தி பிராண பிரதிஷ்டை பண்ணி வச்சிருக்காங்க இல்லையா? அதோட ம், காஸ்மிக் எனர்ஜி. அந்த ம், ஆற்றல் குறையும்போது, மறுபடியும் அவங்க புனருத்தானம் பண்ணும்போது, மறுபடியும் மந்திரங்கள் ஓதி, வேள்வி எல்லாம் நடத்தி, அந்த சிலைக்கு மறுபடியும் உயிரோட்டம் குடுத்த மாதிரி, அந்த மந்திர ஜபங்கள்லாம் அதுல சேர்ந்து, திருப்பியும் புதுப்பிக்கிறாங்க. அந்த 12 வருஷத்துக்கு ஒரு தடவ. அந்த கலசத்துல உள்ள தானியங்கள் எல்லாம் மாத்தி, அந்த ம், தானியங்களோட பவர்லாம் குறைஞ்சிருக்கும் இல்லையா? இத்தன வருஷத்துல வீணா போகும் இல்லையா? ம், இதே ம், கான்செப்ட் தான். நம்ம உடம்பு என்னைக்கு வயசாகி வீணா போகுதோ, அப்போ இந்த ஆத்மா இந்த உடம்ப விட்டு இன்னொரு உடம்ப எடுத்து போகுது. அப்போ அது புதுப்பிக்கிற மாரி தானே. அந்த ஆத்மாவுக்கு புது உடல் கிடைக்குது. அதே மாரி தான் அவங்க வந்து ஹார்ட்ட வந்து அந்த சிலை வீணா போகும்போது, அந்த சிலைய எடுத்துட்டு புது சிலை பண்ணி அதுல ஹார்ட்ட வைக்கிறாங்க. நம்ம ஆத்மா அழியாதது. அவங்க அது அந்த ஹார்ட் வந்து என்னன்னைக்கும் உயிரோட இருக்கு அப்படின்னு சொல்லிட்டாங்க.
நம்ம ஆத்மா வந்து அழியாம இன்னொரு உடல் எடுத்து போயிட்டே இருக்கிறதா நம்ம சிம்பாலிக்கா இந்த ஹார்ட்ட வந்து எடுத்து எடுத்து வச்சிட்டு இருக்காங்க. அது கண்ணுக்கே தெரியாது. அதனாலதான் இவங்க கண்ணை கட்டிக்கிட்டு அந்த ஹார்ட்ட எடுத்து வைக்கிற சூப்பர், மாதிரி அந்த சூப்பர். கண்ணுக்கு இது பண்றாங்க. தெரியாதுன்றத வந்து இவங்க கண்ண கட்டிக்கிட்டாங்க. இப்ப கண்ணுக்கு தெரியாத ஒரு விஷயத்த மாத்துறாங்க. ஆ, கரெக்ட். உண்மையான ஆத்மா வந்து லைட் போட்டாலும் கண்ணுக்கு தெரியாது, கண்ண தொறந்து பார்த்தாலும் தெரியாது, மைக்ரோஸ்கோப் வச்சு பார்த்தாலும் தெரியாது. எந்த இன்ஸ்ட்ருமெண்ட் அந்த வச்சு அளவுக்கு பார்த்தாலும் தெரியாது. அவ்வளவு நுட்பமான ஒளிப்புள்ளி. பரமாத்மாவும் அப்படித்தான். ஸோ அவரு வந்து இந்த கலியுகத்தின் இறுதியில கடைசி 100 வருடம் ஒரு வயோதிகர் உடலுக்குள்ள பிரவேசிக்கிறார். பிரவேசிச்சு ஒரு மிகப்பெரிய ரகசியம் சொல்றாரு. தேவதையாக இருந்ததே நீங்க தான். நீங்க யாரை இவ்வளவு நாள் வழிபட்டீங்களோ, அப்படி நீங்க தான் இருந்தீங்க. இதே பூமி தான் சொர்க்கமா இருந்தது. இப்ப நரகம் ஆயிடுச்சு உலகம். ஆ, அதிலும் குறிப்பாக பாரதத்துல நிறைய பாலியல் குற்றங்கள்லாம் இன்னைக்கு நடக்குது. ஆனா இதே பாரத பூமியில காமம்னா என்னன்னே தெரியாத தூய்மையான உலகமாக, புண்ணிய பாரதமாக இருந்தது. ஒட்டுமொத்த பாரதமுமே. ஏன்னா, அங்க குழந்தை கூட எப்படி பிறக்கும்னா, கணவனும் மனைவியும் நமக்கு ஒரு வாரிசு வேணும்னு நினைக்கும்போது தான் மனைவி கர்ப்பமாவலே தவிர, காமம்னா என்னன்னு கூட தெரியாது. சின்ன சலனம் கூட ஆக மாட்டாங்க. ஸோ அது அப்படிப்பட்டவர்கள்ல தான் நம்ம கோயில் கட்டி கும்பிடுறோம். அவ்வளவு தூய்மையா இருந்ததுனால தான். பாருங்க, சபரிமலைக்கு போறவங்க தற்காலிகமா 40 நாள் பிரம்மச்சரிய விரதம் இருக்கிறதுக்கே அவங்கள நாம சாமிக்கு ஈக்குவலா ட்ரீட் பண்றோம். அப்ப என்ன வித்தியாசம் தேவதைகளுக்கும் நமக்கும்னா, இந்த காமம் தான் மெயின். காமம்னா என்னன்னே தெரியாத குழந்தை மாதிரி இருப்பாங்க. குழந்தையும் தெய்வமும் குணத்தால் ஒன்றுன்றது மெயினா இதுல தான். ஸோ அப்படி இருந்தவர்கள் மறுஜன்மம் எடுத்து எடுத்து 2500 வருடம் கழிச்சு தான் அவங்களுக்கு உடல் உணர்வு வருது. நாம உடம்புன்னு தப்பா புரிஞ்சுக்கிறாங்க. அது வரைக்கும் இந்த உடலை இயக்கக்கூடிய ஆத்மா நானுன்ற உணர்விலே இருப்பாங்க. ஸோ அப்படி இருந்தவர்கள் மறுஜன்மம் எடுத்து எடுத்து இங்க உடல்ன்ற உணர்வு வரும்போது தான் அவங்களுக்குள்ள முதல்ல புலனின்பத்துக்கு அடிமையாகுறாங்க கொஞ்சம் கொஞ்சமா. அப்புறம் காமம், கோபம், பற்று, பேராசை, அகங்காரம், மனிதனை அழிக்கக்கூடிய எல்லா குணங்களும் வந்துடுது. இதனால நிறைய பாவம் செய்றாங்க. அந்த பாவம் செய்யும்போது என்ன ஆகுது? அதற்கான தண்டனை தான் விதவிதமான நோய்கள், இயற்கை சீற்றங்கள், ஏழ்மை, எல்லாமே நடந்துட்டு இருக்குது. துரோகங்கள் எல்லாமே நடக்குது. அப்படி இறுதியில இறைவன் சொல்றார், மறுபடியும் இந்த பூமி சொர்க்கமாக போகுது. அதுக்கு தான் நான் வந்திருக்கிறேன். சொர்க்கம் ஆக்குறதுக்கு. ஆனா சொர்க்கமாக எப்படி மாறும் அப்படின்னா, சொர்க்கம் எப்படி நரகமாச்சு? உங்க குணம் மோசமானதுனால. இப்ப உங்க குணத்தை நீங்க சொர்க்கத்துல இருந்த மாதிரி மாத்திட்டீங்கன்னா, இந்த பூமி சொர்க்கம் ஆயிடும்ன்ற மிகப்பெரிய ரகசியத்த சொல்றார். அந்த குணத்தை மாத்தணும். எப்படி மாத்துறது? உடலை பார்த்ததுனால தான் காமம், கோபம், பற்று, பேராசை, அகங்காரம் வந்துருச்சு. சொர்க்கத்தில் எப்படி ஆத்மாவை மட்டுமே பார்த்தீங்களோ, அதே மாரி இப்பயும் ஆத்மாவை பாருங்க. ஆனா அந்த அளவுக்கு சக்தி இல்ல. அந்த சக்தியை நிரப்பிக்கிறதுக்கு தான் பரமாத்மா சிவதந்தையை நாம நினைக்கிறோம். அப்ப அவர் எப்படி இருக்கிறாருன்னு தெரியணும். அவரு செம்பொன் நிறமான ஒளி உலகத்துல நட்சத்திரம் மாரி இருக்காரு. ஸோ செவ்வானத்துல நட்சத்திரம் மாதிரி இறைவனை நினைக்க நினைக்க மனக்கண்ணால பார்க்க பார்க்க ஆத்மா தூய்மையாகும். ஸோ இறைவனையே எப்படி ஒரு காதலன் காதலி வந்து அவங்க அப்பா அம்மா கூட பேசிட்டு இருப்பாங்க. ஆனா மனசுல வந்து காதலன் காதலி அந்த நினைவிலே இருப்பாங்க. ஃப்ரெண்ட்ஸோட பேசுவாங்க. ஆனா அவங்க காதலன் நினைவிலே தான் இருப்பாங்க. அந்த மாதிரி என்ன நினைங்கன்றார். அப்ப கடவுள் தான் நம்முடைய காதலன் அல்லது கணவன். அப்ப சிவனுடைய பார்வதி நாம தான். அதனால தான் பாருங்க, மீனாட்சி கதைன்னா மதுரையில பொறந்தாங்க. இங்க பிறந்தவங்களா காட்டுறாங்க. ஆனா சிவன் எப்பவுமே இருக்கிறவர். அவர் உடம்பே இல்லாதவர். இல்லையா? ஸோ அதனால தான் அந்த மீனாட்சி திருக்கல்யாணத்தப்ப போறவங்க எல்லாம் தாலிய மாத்தி கட்டுவாங்க. அப்ப நாம தான் அப்ப சிவனுக்கு மனைவி ஆகுறோம்னு அர்த்தம். இனி அப்ப ஆத்மா ஆ கிடையாது, உடல் கிடையாது. ஆத்மாவுக்கு கணவனாவும் நினைக்கலாம், அப்பா, அம்மா எப்படி எந்த உறவுலையும் கடவுளை நினைக்கலாம் அப்படின்னு சொல்றாரு. இப்ப ஆத்மான்னு நினைக்கும் ஆமா. போது அது கிடையாது. இப்ப எல்லா உறவாகவும் அவரை நினைக்கிறதுனால எல்லா உறவும் புனிதப்படுத்தப்படுது. ஏன்னா கடவுளை கணவனாக நினைக்கும்போது காம உணர்வு வராது. இல்லையா? அதே மாரி கடவுளை அப்பாவாக நினைக்கிறோம், கடவுளை குழந்தையாக நினைக்கிறோம், சகோதரனா, ஃப்ரெண்டா. அப்ப என்னன்னா எல்லா உறவும் அங்க தூய்மையாகும். கடவுளோடு அந்த உறவு வைக்கும்போது. இதோடைய ரிசல்ட் தான் சொர்க்கத்துல எல்லா உறவுகளும் உண்மையிலே தூய்மையா இருக்குது. மனித உறவுகளே. அங்க கணவன் மனைவி உறவும் தூய்மையா இருக்கும். மற்ற எல்லா உறவுகளுமே அந்த கோபம், பற்று, அந்த பொறாமை எதுவுமே இருக்காது.
அப்ப எப்படி இருக்கும் உலகம் யோசிச்சு பாருங்க. எல்லாரும் கையெடுத்து கும்பிடுற மாதிரி இருப்பாங்க. அதனால தான் கோயில் கட்டி கும்பிட்டுட்டு இருக்கிறோம். அப்படி நம்மள மாத்துறதுக்கு இறைவன் கொடுக்கிற முக்கியமான மந்திரம், முதல்ல என்னை மட்டும் நினைவு பண்ணுங்க. அதான் மன்மனா பவன் கீதையில இருக்கும். அடுத்தது இறைவன் இது இது சொன்ன உடனே அப்படியே மாறிட மாட்டோம். இல்லையா? நம்ம வந்து கும்பகர்ண உறக்கத்துல தூங்கிட்டு இருக்கிறோம். ஓ! அப்படியா? அவ்வளவுதான். அப்புறம் வெளி உலக விஷயத்த பார்த்தோனே மறந்துருவோம். அப்ப தினம், 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 தினம் நம்மள எழுப்புறார். ஞானத்தை கொடுத்து. அந்த ஞானத்தை தான் முரளின்னு சொல்றோம். எல்லா பிரம்மகுமாரிகள் ராஜயோக தியான நிலையத்திலும் முற்றிலும் இலவசமா கிடைக்குது. யூடியூப் வெப்சைட்ஸ்லயும் இருக்குது. அதோட லிங்க் இந்த வீடியோக்கு டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறோம். அவசியம் பார்த்து பயன்பெறுங்கள். ஸோ இதுல ரொம்ப முக்கியமான விஷயம், எல்லா இந்து கோயிலும் என்னடா இந்து தெய்வங்கள், ஆண் தெய்வங்கள் 2 பெண் தெய்வங்களோட இருக்கிறாங்க, ஜோடியா இருக்கிறாங்க அப்படின்னு தோணும். எல்லாருக்கும் 2 மனைவியா, எப்படி அவங்கள போய் நம்ம கும்பிடுவோன்ட்டு. ஸோ அதுக்கான பதில் பூரி ஜெகநாதர் கோயில்ல இருக்கும். அங்க கணவன் மனைவி இருக்க மாட்டாங்க. அண்ணன் தங்கச்சிங்க தான் இருப்பாங்க. கிருஷ்ணருடைய அண்ணன் பலராமனும் தங்கச்சி சுபத்திரையும் தான் இருப்பாங்க 2 பக்கமும். அப்ப என்ன அப்படின்னா, இது எல்லாம் இப்ப நடக்குது. இப்ப இறைவன் ஆத்மான்னு உணர்ந்து பரமாத்மாவை நினைவு செஞ்சு காமத்தை வெல்றோம். அப்ப மனைவியாக இருந்தாலும் உங்களுக்கு சொந்த சகோதரியை பார்க்கும்போது என்ன உணர்வு இருக்குமோ அந்த உணர்வு தான் இருக்கும். அதுதான் இங்க சகோதரனை பார்த்தால் எந்த உணர்வு இருக்கும். இப்ப சகோதரினா கூட கொஞ்சம் பெண்ணு இல்லையா? சகோதரனை பார்த்தா, அதனாலதான் இந்த சைடு சகோதரியும் வச்சுட்டாங்க, இந்த சைடு சகோதரனையும் வச்சுட்டாங்க கிருஷ்ணருக்கு. எனக்கு 2மே ஒரே மாதிரி தான் தெரியுது. மனைவியை பார்த்தாலும் அப்படிதான் தெரியுது. அந்த மாதிரி உணர்வுல இருக்கிறாங்கன்றத தான் மெயினா அதுல இருக்கு. இதுல இன்னொரு விஷயம் இறைவன் சொல்றது என்னன்னா, கோயில்ல எல்லாம் அலங்காரம் பண்ணுவாங்க சாமிக்கு. அலங்காரம் பண்ணும்போது ஸ்கிரீனை மூடிடுவாங்க, திறக்க மாட்டாங்க. ஃபுல் அலங்காரம் பண்ண பிறகுதான் திறப்பாங்களே ஸ்கிரீனை. இப்ப உண்மையிலே அது எதோடைய நினைவுனா, நம்மளுடைய ஆத்மாவை கடவுள் அலங்காரம் பண்றாரு. ஏன்னா ஆத்மா அலங்கோலமா இருக்குது. காமம், கோபம், பற்று, பேராசை, அகங்காரன்ற அழுக்கு சேர்ந்து சேரும் சகதியுமா இருக்குது ஆத்மா. அதையெல்லாம் கிளீன் பண்றார். இததான் பைபிள்ல என்ன பண்ணிட்டாங்க, முதலில் அலங்கோலமாக இருந்தது, கடவுள் ஒழுங்குபடுத்தினார். அவங்க என்ன நினைச்சிட்டாங்க, உலகத்தை சொல்றாருன்னு நினைச்சுக்கிட்டாங்க. ஆத்மாவைத்தான் அவர் ஒழுங்குபடுத்துறார். அப்ப கடவுள் அடிக்கடி சொல்லுவார், ஸ்கிரீன் திறக்கட்டான்னுவார். ஸ்கிரீன் திறக்கும் போது நீங்க ஃபுல் அலங்காரத்தோட இருக்கணும். அலங்காரம் அரைகுறையா இருந்தா நல்லாவா இருக்கும் அப்படின்னு கடவுள் அந்த முரளியில சொல்லிக்கிட்டே இருப்பார். பட் இருந்தாலும் என்னைக்கோ ஒரு நாள் ஸ்கிரீன் திறந்துடுவாங்க. இன்னைக்கு பிரம்மகுமாரிகளாக எத்தனை பேர் ஆகிறோம் இல்ல? இறைவன் வந்து ஒரு வயோதிகர் உடல்ல வந்து இந்த ஞானத்தை கொடுக்கிறாரு. அந்த வயோதிகருக்கு பிரம்மான் பேரு. அப்ப அந்த பிரம்மாவாய் வழியாக சிவன் தான் பேசுறாரு இந்த ஞானத்தைன்னு கோடியில சிலர் தான் புரிஞ்சுக்குவாங்க. சோ அவங்களதான் பிரம்மகுமாரிகள், அதாவது பிரம்மா மூலமாக கடவுளுடைய குழந்தை ஆனவர்கள்னு அர்த்தம். கடவுளுடைய நேரடி குழந்தை. அப்ப இந்த மாதிரி நிறைய பேர் ஆகுறாங்க, லட்சக்கணக்கில் உலகம் ஃபுல்லா. ஆனா அத்தனை பேரும் பக்காவாயிடுவாங்களா? அத்தனை பேரும் காமத்தை 100% ஜெயிச்சிடுவாங்களா அப்படின்னா மாட்டாங்க. அதுல வந்து ஒரு 8 பேர் கடவுளுக்கு ஈக்குவலா தூய்மையா இருப்பாங்க. 108 பேர் அதோட கொஞ்சம் கம்மி. அவங்களும் பக்காவா தான் இருப்பாங்க, கொஞ்சம் கம்மியா இருப்பாங்க. அதாவது வரிசைக்கிரமம், ஃபர்ஸ்ட் ரேங்க், செகண்ட் ரேங்க்ன்ட்டு. அடுத்தது 16,108 அது வரிசைக்கிரமம் இருக்கும். இவங்கெல்லாம் சொர்க்கத்தில் ராஜாவாக இருப்பாங்க. மற்றவர்கள்லாம் பிரஜைகள். அந்த பிரஜைகள்லாம் வித்தியாசம் இருக்கும். பணக்கார பிரஜை, ஏழை பிரஜை. ஏழைனா இங்க இருக்கிற மாதிரி சாப்பாட்டுக்கு வழி இல்லாத ஏழை கிடையாது. அவங்களே பெரிய கோடீஸ்வரனா தான் இருப்பாங்க. அந்த பணக்காரர்களோட கம்பேர் பண்ணும்போது இவங்க ஏழை, அவ்வளவுதான். மற்றபடி எல்லாருக்கும் அளவுக்கு அதிகமாகவே செல்வம் இருக்கும். ஸோ அப்படி எப்படி அந்த வித்தியாசம் வருது அப்படின்னா, இப்ப பண்ற முயற்சி இறைவன் நினைவுல மட்டுமே இருந்தா அந்த முதல் 8ல வந்துருவோம். மற்ற நினைவுகள்லாம் வரும்போது அப்படியே ரேங்க் குறையும். அப்ப ஆனா நம்மளுடைய லட்சியம் என்ன? இறைவனை தவிர எந்த நினைவும் இருக்கக்கூடாதுன்றதுதான் லட்சியம். அது மட்டும் இல்ல, இறைவனுடைய குணம் எதுவோ அதுவே நம்முடைய குணமாக தெரியணும். நம்ம பார்வையில, வார்த்தையில, எண்ணத்துல. அதுதான் அலங்காரம்.
குண அலங்காரம் பண்றாரு கடவுள். ஸ்தூல அலங்காரம் இப்ப பண்ணல. அது சொர்க்கத்தில் கிடைக்கும். இப்ப பண்ற குணம் தான் அங்க வெளிப்புற அலங்காரமாக மாறுது. அப்ப என்னைக்கோ ஒரு நாள் ஸ்கிரீன் தொறந்து தான் ஆகணும். யார் யாரு என்னென்ன ரேங்க்ன்றது அந்த உலக அழிவின் போது தெரிஞ்சிடும். அன்னைக்கு பக்காவா இருக்கிறவங்க திருப்பதி ஏழுமலையான் மாதிரி இருப்பாங்க. அரைகுறையா இருக்கிறவங்க பூரி ஜெகநாதர் மாதிரி இருப்பாங்க. சோ அதுக்காக தான் அது ஒரு நினைவார்த்தமா வச்சிருக்கிறாங்க. ஆனா அங்க ஆமா. கதைப்படி அத ஒரு கதையாக உருவாக்கிட்டாங்க. வேற ஒரு கதை மாதிரி உருவாக்கிட்டாங்க. பட் இங்க விஷயம் இதுதான். இறைவன் நம்மள அலங்காரம் பண்ணிக்கிட்டே இருக்கிறார். ஆனா எவ்வளவு நாள் தான் பண்ண முடியும்? அவருக்கும் டைம் இருக்கு. கடைசி 100 வருடம் தானே. அவர் போக வேண்டிய நேரம் வந்துச்சுன்னா கிளம்பிடுவார். அவ்வளவுதான். அதுக்குள்ள நம்ம எந்த அளவுக்கு முயற்சி பண்ணி கடவுளுக்கு சமமா ஆகுறோமோ, அவ்வளவுதான். அது டைம் முடிஞ்சிருச்சு. அந்த நேரம் வந்து நாம சரியா அலங்காரம் பண்ணிக்கல அப்படின்னா நமக்கே அசிங்கமா போயிடும். நம்ம குணம் மாறலையா? அப்படின்னா என்னன்னா நம்ம என்னென்னலாம் பண்ணோன்றத கடவுள் காட்சியாக போட்டு காட்டிடுவாரு எல்லாருக்கும். அப்ப எப்ப கடவுளுடைய குழந்தையானுமோ அதுல இருந்து கடைசி வரைக்கும் பக்காவா யார் இருந்தாங்களோ அவங்க தான் கிருஷ்ணரா பிறப்பாங்க சொர்க்கத்துல. சோ கிருஷ்ணர் கடவுள் கிடையாது. அவர் இப்ப சாதாரண மனிதன் தான். சிவனையே நினைத்து நினைத்து அவரு தன்னுடைய குணத்தை சிவனுக்கு ஈக்குவலா மாத்திக்கிறதுனால அங்க கிருஷ்ணராக பிறக்கிறார். சொர்க்கத்தின் முதல் இளவரசர். சோ அதனாலதான் பெருமாள் கோயில்ல வாரத்துக்கு ஒரு நாள் அந்த வியாழக்கிழமை எப்ப பாத்தீங்கன்னா அவரு பிராமணனாக இருப்பார், அலங்காரம் இல்லாமல். அது வந்து இப்ப இந்த கடைசி 100 வருடத்தை குறிக்குது. இறைவன் கிட்ட ஞானத்தை எடுக்கிறோம், எல்லாத்தையும் இழந்து. அந்த ஞானத்தை எடுத்து குணத்தை மாத்திக்கிறதன் மூலமாக மீண்டும் அந்த சொர்க்க ராஜ்யத்தை நாம அடையிறோம். அந்த தினம் அந்த பூரி ஜெகநாதர் வந்து காலையில ராமேஸ்வரத்துக்கு வந்து சிவனை வந்து வேண்டுறாரு, சிவனை தரிசனம் பண்றாரு. அப்புறம் மத்தியானம் பூரிக்கு திரும்பிடுறாரு. அதனாலதான் அந்த 56 வகையான சாப்பாடு சமைக்கிறாங்கன்னு சொல்லப்படுது. அது காரணம் என்னன்னா, இப்ப நம்ம சிவனை நினைக்கிறது. இப்ப வந்து இதுதான் காலை விடிய போகுது. அந்த சத்தியுகம் ஆரம்பிக்க போகுது. இந்த கலியுகம் முடிஞ்சு அது விடியிற நேரம் பிரம்ம முகூர்த்தம்னு சொல்றாங்களா, அந்த நேரம் இப்ப நடக்குது. இப்ப நம்ம சிவனையே நினைக்கணும். அப்படி நினைச்சாதான் நீ வந்து கிருஷ்ணரா பொறப்ப. அப்படின்னு கடவுள் சொன்னதோட ஞாபகம் இருந்தனாலதான் காலையில அவர் ராமேஸ்வரத்துக்கு போய் சிவனை பாக்குறாரு அப்படின்ற மாதிரி வருது. திருப்பியும் இங்க வந்து 56 வகையான சமையல் சைவ சாப்பாடு சாப்பிடுறாங்கன்னா, சத்தியத்துல அப்படிதான் அத்தனை வகையான சாப்பாடு சாப்பிடுறாங்க. அதுல பூண்டு வெங்காயம் எல்லாம் இருக்காது. எல்லாமே சைவ சமையலா தான் இருக்கும். புதுசா ஃப்ரெஷ்ஷா தான் இருக்கும் எப்போ. அதனாலதான் அன்னன்னைக்கு அந்த பானையில இது பண்ற மாதிரி இருக்கும். அங்க இந்த மாதிரி கேஸ் ஸ்டவ் அதெல்லாம் இருக்காது. வேற வகையான ஆற்றலால சூரிய சக்தியால அங்க செய்வாங்க. சாப்பாடு செய்வாங்க. இந்த மாதிரி ஆயில் போடுறது, மசாலா போடுறது இதெல்லாம் இருக்காது அப்படின்னு கடவுள் சொல்லியிருக்காரு. சத்தியம் அப்படிதான். சொர்க்கமா இருக்கும்போது அவ்வளவு டேஸ்டா இருக்கும். அப்புறம் கங்கையும் யமுனையும் தான் இருக்கும். பாலாறும் தேனாரும் ஓடுற மாதிரி இருக்கும். தண்ணியே அவ்வளவு சத்தானதா மாறி இருக்கும்னு சொல்லுவாங்க. அதோட ஞாபகார்த்தமா தான் இங்க வந்து கங்கை யமுனை தீர்த்தம் இந்த கிணத்துலதான் வருதுன்னு சொல்லிட்டு அந்த கிணத்துல இருந்து எடுத்த தண்ணியில தான் அவங்க தினம் தினம் சமைக்கிறது. வேற தண்ணி கூட அவ்வளவு சுத்தமா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு செய்வாங்க. அப்புறம் ஏதாவது தப்பு ஆயிட்டுதுன்னா உடனே அதை கொட்டிட்டு ஒரு புதுசா செய்வாங்க அப்படிங்கறதெல்லாம் இப்ப அந்த நினைவார்த்தமா தான். அப்புறம் அந்த சுயதர்சன சக்கரம், சுதர்சன சக்கரம் எங்க இருந்து பார்த்தாலும் அந்த வட்ட வடிவமாவே தெரியுதுன்னு சொல்றாங்கல்ல. அது என்னன்னா இப்ப வந்து கடவுள் என்ன சொல்றாரு, நீதான் கிருஷ்ணரா அந்த காலச்சக்கரம் தான் அந்த சுயதர்சன சக்கரம். நீதான் கொஞ்சம் கொஞ்சமா இறங்கி வந்து பல பிரிவுகள் எடுக்கும்போது இப்ப இப்படி மனுஷரா சாதாரண மனுஷரா ஆயிட்ட. உடல் உணர்வு வந்தனால. மறுபடியும் ஆத்ம உணர்வுக்கவா அந்த சக்கரத்த மனசுல சுத்திக்கிட்டே இரு. நான் எப்படி இருந்தேன், இப்ப இப்படி ஆயிட்டேன், திருப்பியும் அப்படி ஆகப் போறேன். அப்படிங்கறத மனசுல அந்த சக்கரத்தை சுத்துறதுதான் சுயதர்ஷன சக்கரம். சுயம்னா நம்ம ஆத்மாங்கிறது. விஷ்ணு கையில சுத்திக்கிட்டே இருக்கிறதா காட்டிட்டாங்க. புத்தியில சுத்துறது அது. கரெக்ட். அந்த சக்கரம் தான் அந்த பெருமாள் கோயில் எல்லாம் அந்த சக்கரமா சக்கரத்தாழ்வார் அப்படின்னு வச்சிருக்கிறது. அந்த சுயத்தை நினைச்சு பாக்குறது அந்த கால சக்கரம், கல்ப சக்கரம், அந்த ரவுண்டா நம்ம டெய்லி காமிக்கிறீங்களே அந்த சக்கரத்தை தான் அவங்க வந்து சுதர்சன சக்கரம் அப்படின்னு சொல்லிடுறாங்க. அதுதான் பூரி ஜெகநாதர் கோயில்ல மேல கோபுரத்து மேல இருக்கிறது. எங்க இருந்து பார்த்தாலும் அந்த வட்ட வடிவமாவே தெரியுதுன்னா காரணம் என்ன? இப்ப கடவுள் சொல்றது நீ அதை மறந்துடாத. நீதான் இப்படி இருந்தா அந்த சக்கரத்தை சுத்திட்டே இரு புத்தினால அப்படின்னு சொல்றதுதான். எப்பயும் அது மறக்க கூடாது. இந்த ரவுண்டா அந்த சக்கரம் தெரியுது அப்படின்னு இப்ப ஸ்தூலமா அதை அப்படி காட்டிடுறாங்க. சூப்பர். ஏன்னா ஆக்சுவலா கரெக்ட். நிறைய கோயில்கள்ல வந்து கலசம் தான் இருக்கும் மேல உச்சத்துல.
அப்ப கலசம்ன்றது வந்து ஆத்மாவை குறிக்குது. ஆத்மாவுக்குள்ள இப்ப நிரப்பிக்கிறோம். எல்லாத்தையும் நிரப்பிக்கிறோம். அததான் அங்க தானியத்த போட்டுக்கிறாங்க. நிரப்பிக்கிறதுன்றது ஆத்மாவுடைய வருமானம். இறைவனை நினைத்து நினைத்து தூய்மையாக ஆக 5000 வருடத்துக்கு தேவையான வருமானம், ஆன்மீக வருமானம் சேமிப்பாயிடுது. அதுவும் இறைவனுடைய ஞானம், முக்கியமான ஞானம். அதே மாரி இந்த சக்கரமும் இறைவனுடைய ஞானம். பூரி ஜெகநாதர் கோயில்ல அந்த சக்கரத்தை முதன்மைப்படுத்தி மேல வச்சிருக்கிறாங்க சூப்பரா. இன்னொரு விஷயம் அங்க வந்து அந்த கோயில்ல ஒருத்தர் ஏறுறாருன்னா, அதற்கான நியமத்த கண்டிப்பா ஃபாலோ பண்ணுவாங்க. ஏன்னா, கொஞ்சம் தவறிச்சுன்னா உயிர் போயிடும். இல்லையா? அது பார்க்கவே பிரமிப்பா இருக்கும். கொடிய வேற எடுத்துட்டு போவாரு. ஆ எப்படிதான் அதுவே அந்த ரொம்ப கொடி ஆ அது பார்க்கவே பயங்கரமா இருக்கும். அப்ப இந்த மாரி அதான் பக்தி. பக்தினாலே கஷ்டப்படுறது தான். இந்த கஷ்டத்துல இருந்தெல்லாம் நமக்கு விடுதலை கொடுக்கிறார். எதுவுமே பண்ண தேவையில்ல. இறைவனை நினைத்து நீங்க இவ்வளவு நாள் யாரை இறைவன் நினைச்சீங்களோ, அதாவது சிவபெருமானை தவிர, அதெல்லாம் நீங்க தான் அதுவாகவே மீண்டும் ஆகிடுங்க. நானே அது ஹம்சோஹம்னு சொல்லுவாங்க. நானே அதுன்றது நானே கடவுள்னு அர்த்தம் இல்ல. நானே தேவதையாக இருந்தேன் சத்தியுகத்துல. திரேதாயுகத்துல நானே சத்திரியன் ஆனேன். பிறகு நானே வைசியன் ஆகினேன். இப்போது சூத்ரன் ஆனேன். மீண்டும் இப்ப இறைவன் கிட்ட பிராமணனாகி தேவதையாகிறேன். பிராமணன்னா என்ன அர்த்தம்னா, பிரம்மாவின் வாய் வழியாக இந்த ஞானத்தை கேட்பவர்கள் பிராமணர்கள். வேதத்துல இருக்கும் பிரம்மாவின் வாய் வழியா பிறந்தவர்கள். அதுக்கு அர்த்தம் இதுதான். அதான் பிரம்மகுமாரிகளுடைய உண்மையான அர்த்தம். அப்படி ஆகி இறைவனுடைய ஞானம், அதாவது என்ன அப்படின்னா, ஒரிஜினலா இறைவன் வந்து ஞானத்தை கொடுக்கிறார். ஒவ்வொரு பிரம்மகுமாரி சென்டர்லயும் போனீங்கன்னா ஓடிட்டு இருக்கும். 4 பேரு 5 பேரு இப்படிதான் இருப்பாங்க. ஆனா அதோடைய நினைவார்த்தமா இருக்கக்கூடியதுதான் கோயில், சர்ச்சு, மசூதி எல்லாம். அங்க கூட்டம் அலமோதும். அங்க போறதுனால சில சமயம் வந்து சமூக விரோதிகள் தவறா கூட அந்த குண்டு வைக்கிறது இந்த மாதிரி எல்லாம் கூட பண்ணலாம். அது அப்படியே மத கலவரமா மாறும். ஆனா கடவுள் ஒருத்தர் தான். அந்த சிவனைத்தான் அல்லான்னு சொல்றாங்க, பரமபிதான்னு சொல்றாங்க. அவர் எல்லோருக்கும் பொதுவானவர். எல்லாரையும் தூய்மையாக்குறதுக்கு வந்திருக்கிறார். அதற்கான ஞானத்தை பிரம்மகுமாரிகள் மூலமாக கொடுத்துட்டு இருக்கிறார். சொர்க்கத்தை பகல்னும் நரகத்தை இரவுன்னும் சொல்றோம். இது கீதையில போட்டிருக்கும். சத்தியுக திரேதாயுகத்தை பிரம்மாவின் பகல், துவாபரயுக கலியுகம் பிரம்மாவின் இரவுன்னு போட்டிருக்கும். ஏன்னா யார் உடம்புல இறைவன் வராரோ அவருக்கு பிரம்மான்னு பேர் வைக்கிறார். இந்த பிரம்மா தான் கிருஷ்ணரா பிறக்கிறார். அப்ப இந்த சொர்க்கம்ன்ற பகல்லையும் கடவுள் வரல, நரகம்ன்ற இரவுலயும் வரல. ரெண்டுத்துக்கும் நடுவுல வரார். அததான் சங்கம யுகம்னு சொல்றோம். இதுதான் அங்க நரசிம்ம அவதாரம் பாத்தீங்கன்னா, பகல்லையும் வராம இரவிலும் வராம இடையில் வந்தார். உள்ளேயும் இல்லாம வெளியிலும் இல்லாம அந்த வாசலில் இருந்து அவனை கொன்றார். ஹிரண்யகசிபன்ட்டு வரும். அப்ப வாசல், சொர்க்கத்தின் வாசல் இது. அப்ப இந்த சொர்க்க வாசல்ல தான் இறைவன் வரார். இப்ப ஆக்சுவலா பாத்தீங்கன்னா அந்த சொர்க்கவாசல் திறப்பு கொண்டாடுறாங்க. திறந்த உடனே கிருஷ்ணரை பாக்குறாங்க. ஆனா விஷயம் கிருஷ்ணரை பாக்குறது கிடையாது, அந்த சொர்க்க வாசலை திறக்கிறது தான். கிருஷ்ணரை தான் எப்ப வேணாலும் பாத்துக்கலாமே இல்லையா? அப்ப அன்னைக்கு சொர்க்க வாசலுக்கு தான் அங்க முக்கியம். அந்த சொர்க்க வாசல்ன்றது இந்த சங்கம யுகம், என்ட்ரன்ஸ், சொர்க்கத்துக்கு என்ட்ரன்ஸ். சோ இப்ப இந்த ஞானத்தை கொடுத்துட்டு இருக்கிறார். அப்ப கடவுளே வந்திருக்கிறார் இப்ப அந்த சொர்க்க வாசல்ல, நம்மள கையை பிடிச்சி இழுத்துட்டு போறார். சோ இது வரைக்கும் நாம பண்ணதெல்லாம் பக்தி. அது ஓகே, அது இல்லாட்டினா நம்ம இன்னும் மோசமாயிருப்போம். அது நம்மள தடுத்துச்சு, அது நல்லதுதான். ஆனா இப்ப கடவுள் ஞானத்தை கொடுக்க வந்திருக்கிறார், தெய்வங்களாக மாத்த வந்திருக்கிறார். தெய்வமாக ஆக வேண்டிய நீங்க இன்னமும் தெய்வ சிலைக்கு பக்தி பண்றதுலயே இருந்தீங்கன்னா கடவுள் போயிடுவார். அப்புறம் எதுக்காக கூப்பிட்டீங்களோ அவர் அதுக்காக வந்திருக்கிறார், நம்மள தூய்மையாக்குறதுக்கு வந்திருக்கிறார். அவர் போனதுக்கு அப்புறம் சாகும்போது சங்கரா சங்கரான்னா பிரயோஜனம் கிடையாது. தயவு செய்து இப்பயே அருகில் உள்ள பிரம்மகுமாரி சென்டருக்கு போங்க. முழுக்க முழுக்க ஃப்ரீ. ஏன்னா நடத்துறது கடவுள். அங்க மனிதர்கள் சும்மா நிமித்தமா உட்கார்ந்துட்டு இருப்பாங்க. ஆனா அங்க சொல்லப்படுற ஞானம் கடவுளே நேரடியா வந்து சொல்லிட்டு இருக்கிறது. இல்ல யூடியூப் வெப்சைட்ஸ்லயும் பார்க்கலாம். அதோட லிங்க் எல்லாம் நம்ம இந்த வீடியோக்கு டிஸ்கிரிப்ஷன்ல கொடுப்போம், அவசியம் பாருங்க. அதை முரளின்னு சொல்லுவோம். இல்ல BK சரவணகுமார் தமிழ் முரளின்னு போட்டீங்கன்னா கூட நம்மளே நடத்துறது கூட இருக்கும்.
இறைவனுடைய ஞானம் அதுக்கு சும்மா நம்ம கொஞ்சம் விளக்கம் கொடுப்போம், அவ்வளவுதான். ஸோ அதை கேளுங்க. சாரம் இதுதான். இறைவனை செம்பொன் நிறமான ஒளி உலகத்துல நட்சத்திரம் மாதிரி நினைவு பண்ணிக்கிட்டே இருக்கணும். அதுதான் முக்கியமான விஷயம் இல்லையா? அங்க எப்படி கிருஷ்ணருக்கு பக்கத்துல சகோதரன் சகோதரி இருக்கிறாங்களோ, அந்த மாதிரி அத்தனை பேரும் நமக்கு சகோதரன் சகோதரி தான். வேற எந்த உறவும் கிடையாது. ஏன்னா அத்தனை பேரும் சிவனை அப்பான்னு தான் கூப்பிடுறாங்க. அப்ப ஒரு இறைவன் அப்பா ஆ, எல்லாரும் சகோதர சகோதரி. ஒரு அப்பாவுடைய குழந்தை சகோதரன் சகோதரி தானே. ஸோ இதோடைய நினைவு தான் பைபிள் என்ன பண்ணாங்க, எடுத்தோடனே ஆதாம் ஏவாள், ஓகே. அவங்களுக்கு பிறகுற குழந்தை சகோதரன் சகோதரி தானே. ஆதாம் ஏவாளை தான் கடவுள் படைக்கிறாரு. அப்ப அவங்களுக்கு பிறந்தவங்க சகோதரன் சகோதரி தானே. அப்ப எப்படி காமத்துல ஈடுபட்டு அடுத்த ஜெனரேஷன் வந்திருக்கும்னு எல்லாரும் கேட்பாங்க. இல்ல கடவுள் அப்ப அனுமதிச்சாரு, இவங்களுக்கு பதில் தெரியாதனால அனுமதிச்சாருன்றாங்க. விபச்சாரத்தை கடவுள் வந்து அப்படி கண்டிச்சு இருப்பாரு பைபிள்ல, விபச்சாரத்தையே. அப்படி இருக்கும்போது சகோதரன் சகோதரிக்கு இடையில காமத்தையா கடவுள் அனுமதிப்பாரு? அவங்க யோசிக்க மாட்டாங்க. எல்லாமே இப்ப இருக்கிற விஷயம்தான். சோ இப்ப சகோதரன் சகோதரியா வாழ்ந்ததுனாலதான் நாராயணனுக்கு மகிமை, ராமருக்கு மகிமை, சீதைக்கு மகிமை. இல்ல அப்ப பாருங்க, சீதையை வந்து அழைச்சிட்டு போறாரு, சகோதரனும் சேர்த்து அழைச்சிட்டு போறாரு. அப்ப அவருடைய லட்சியம் என்னன்னா, மனைவியை சகோதரனா ஆக்கணும்ன்றதுதான். உண்மையிலே எங்கேயும் அழைச்சிட்டு போறது கிடையாது. கதையில அப்படி காட்டுறாங்க. குடும்பத்துல இருந்துகிட்டு சகோதரனாக மாத்துறதுக்கான முயற்சியில ஆரம்பத்துல தோல்வி அடைஞ்சாலும் போக போக வெற்றி அடைகிறார். எப்ப வெற்றி அடைகிறார்? ராவணன் அழிக்கும் போது. ராவணன் யாரு? பொம்பளை பொறுக்கி. இப்ப ராவணன் உயிரோட இருக்கிற வரைக்கும் என்ன அர்த்தம்னா காமத்துல இருக்கிறாங்கன்னு அர்த்தம். ராவணன் அழிச்சிட்டாங்கன்னா காமத்தை வென்றுட்டாங்கன்னு அர்த்தம். அப்ப வென்ற பிறகு காமத்தை வென்ற பிறகு ஒன்னா இருந்தா என்ன அர்த்தம்? அண்ணன் தங்கச்சி தான், அந்த உறவுல தான் இருக்கிறாங்க. ஆனா அண்ணன் தங்கச்சியா இருந்தாலும் பற்று இருக்கும். இப்ப பற்றையும் வெல்லணும். ஏன்னா 5 விகாரத்துல பற்றும் இருக்கு. காமம், கோபம், பற்று, பேராசை, அகங்காரம். இப்ப அந்த பற்றையும் வெல்லணும். சோ அதுக்காக தான் கடைசியில அந்த லக்ஷ்மணனை கூட துரத்திடுவாங்க. அது மாதிரி ஒரு கதை, ஒரு ஒரு சிச்சுவேஷன் வர மாதிரி அந்த கதையில வரும். அப்ப என்ன அர்த்தம்? பற்றையும் ஜெயிச்சிட்டாரு. இப்ப ஜெயிச்ச உடனே என்ன ஆயிடுறாரு? அவர் மேல போயிடுறாரு சராய நதியில. சராய நதின்றதெல்லாம் இந்த ஞானத்தில மூழ்கி, ஞானத்தை கேட்கறதா அங்க ஒரு நதியில மூழ்கிறதா காட்டுறாங்க ஸ்தூலமா. ஆனா இங்க சூக்ஷ்மத்தில் நடக்கிற விஷயம் ஞானத்தை கொடுக்கிறார். ஆத்மான்னு உணர வைக்கிறார். உடல்னு நினைச்ச நம்மள, நம்ம உடம்பு கிடையாது, ஆத்மான்னு உணருங்க. ஒருவரை ஒருவர் ஆத்மான்னு பாருங்க, சகோதர ஆத்மான்னு பாருங்க, சகோதர உணர்வுல பாருங்க, என் அப்பாவுடைய குழந்தைன்ற உணர்வுல பாருங்க, அப்படிங்கிறத எல்லாத்தையும் சொல்றவர் சிவபெருமான். ஆனா அவருடைய குழந்தை கோயில்ல எவ்வளவு கூட்டம் பாருங்க. திருப்பதியா இருக்கட்டும், பூரி ஜெகநாதரா இருக்கட்டும். அப்ப நம்மள எந்த அளவுக்கு உயர்த்தி இருக்கிறாரு பாருங்க. அதனாலதான் அன்பே சிவம் அவருக்கு ஈக்குவலா உயர்த்தி இருக்கிறாரு பாருங்க. இன்னைய வரைக்கும் சிவன் கடவுளா, விஷ்ணு கடவுளான்றது இந்தியா ஃபுல்லா ஒரு ஒரு வாதம் இருந்துகிட்டே தான் இருக்குது. ஏன்னா கடவுளுக்கு ஈக்குவலா கிருஷ்ணரை தூய்மை ஆக்குறாரு. ஆனா என்ன வித்தியாசம்? கடவுள் எப்பவுமே தூய்மையா இருக்கிறாரு, கிருஷ்ணர் அந்த ஒரு பிறவிதான் தூய்மையா இருப்பார். அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா தூய்மை குறைஞ்சுக்கிட்டே வரும். நரகத்துல வரும்போது தூய்மை இழக்கவும் ஆரம்பிப்பாங்க. சோ அப்படி அதேதான் நம்மளுடைய கதையும். இப்ப சொன்னதெல்லாம் கிருஷ்ணரோட கதை மட்டும் இல்ல, நம்மளுடைய கதையும் இதுதான். சோ கிருஷ்ணரோட நாமளும் இப்ப கிருஷ்ணரா கூட நம்ம இருந்திருக்கலாம், தெரியாது. இப்ப இந்த ஞானத்தை எடுத்து மாறுறதுக்கு ரொம்ப ஈஸியான முயற்சி. மரண படுக்கையில இருக்கிறவங்க கூட பண்ண முடியும். இறைவனை நினைக்கணும், அவ்வளவுதான். மற்றபடி நீங்க பூரி ஜெகநாதர், காசி ராமேஸ்வரம், கைலாயம் அங்கெல்லாம் போறதுக்கு வந்து வசதி இருக்கணும், வயசு இருக்கணும், தெம்பு இருக்கணும், எவ்வளவு பிரச்சனை இருக்குது. ஆனாலும் அதனால எந்த நன்மையும் கிடையாது. ஏன்னா இதோடைய நினைவார்த்தம் தான் அதெல்லாம். இப்ப இறைவன் தரிசனம் பார்த்ததுல ஒரு சந்தோஷம், அந்த நேரம் ஒரு டெம்பரரியா ஒரு அமைதி, திருப்தி. அது ஒரு புலனின்பம். அது ஒரு புலனின்பம் இல்லையா? அப்ப அழகா அந்த தங்க நகை அலங்காரத்தை பார்க்கறதுல இவங்களுக்கு ஒரு சந்தோஷம் கிடைக்குது சிலைக்கு. அதுக்கப்புறம் நிஜமாகவே மனிதன் அந்த கல்யாணத்துக்குலாம் அதுக்கு தானே போறாங்க. பொண்ணு அலங்காரத்தோட இருக்கிறத பார்க்கறதுல ஒரு சந்தோஷம். அது அப்படியே போய் போய் மோசமான சந்தோஷத்தை நோக்கி புத்தி போயிடுது. சோ இப்ப இறைவன் சொல்றார், கண்ணுக்கு தெரியற எல்லாம் அழிய போகுது, அதை பார்க்காதீங்க,
ஞானம்ன்ற 3வது கண் வழியா ஆத்மாவை பாருங்கன்றார். இதுதான் 3வது கண், நெற்றிக் கண் சொல்றது எல்லாமே. ஓப்பனிங் தி தேர்ட் ஐன்ட்டு ஆளாளுக்கு ஒரு பிசினஸ் பண்றாங்க. கண்ணை கட்டிக்கிட்டு படிச்சா தேர்ட் ஐ ஓப்பன் ஆயிடுச்சாம். என்ன பண்றது? மக்களுடைய அறியாமையை அவங்க யூஸ் பண்ணிக்கிறாங்க. ஆனா அது ஞானம்ங்கிறது 3வது கண். ஞானத்தை கொடுத்து நம்மள தேவதையாக்குறார். இருக்கிறத படிக்கிறதுக்கு எதுக்கு கண்ணை கட்டணும்? அவுத்துட்டே படிங்க. கண்ணு தான் தெரியுது இல்ல இல்லையா? சரி, ஓகே. அந்த மேல இருக்கிற கொடி, அந்த கிருஷ்ணர் கோயில்ல மேல இருக்க கொடி எதிர் திசையில தான் பறக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. காரணம் என்னன்னா, இப்ப இதோட நினைவார்த்தம் தான். கடவுள் என்ன சொல்றாரு? கலியுக கவர்ச்சியில போய் மாட்டிக்காதீங்க. இங்க என்ன வேணா நடக்கட்டும் சுத்தி. அதுல எல்லாம் புத்தி போகாம ஏன் ஒருவனை மட்டுமே நினைவு செய்யுங்க. என்கிட்டயே உங்க புத்தி இருக்கணும். திரும்பி இருங்க. மனச உள்பக்கமா திருப்புங்க. உள்முக நோக்குல இருங்க. ஆத்மா உள்பக்கம் திரும்பணும்ன்றதுதான். இப்படி இந்த மாதிரி கொடி இந்த பக்கம் திரும்பிடுது. அந்த மாதிரி காமிக்கிறாங்க. அது மேல எந்த பறவையும் பறக்காது, பிளைட்டும் பறக்காதுன்னா, அந்த நினைவுல வந்து நமக்கு எந்த நினைவால எந்த அலைச்சலும் இல்ல. மனசு வந்து சூப்பர், சூப்பர். அலப்பாயக்கூடாது. அது மேல எந்த நினைவும் வரக்கூடாதுங்கிறதுதான். இந்த மாதிரிலாம் ஸ்தூலமா எல்லாம் காமிச்சிருக்காங்க. இதுல எல்லாமே ரகசியம் இருக்கு. ஆன்மீகத்துல உள்ள பக்தி கதைகள் அத்தனையிலுமே சில சூட்சுமமா சில ரகசியங்கள் இருக்கு. ஆனா வெளியில அப்படி ஒரு கதையா மாத்தி மாத்தி சொல்லிட்டாங்க. அந்த ரகசியம் வந்து கடவுள் சொல்லும்போது இந்த ஞானத்தோட பார்க்கும்போதுதான், ஓ இதுதான் இப்படி வச்சுட்டாங்க பக்தியில அப்படிங்கிறது நமக்கு புரியுது. பக்தியில நடக்கிறது எல்லாமே நிஜமா இருக்கிறது கடவுள் சொல்றதுதான். அங்க நிழலா மாறி வேற மாதிரி கதையா மாறி போயிடுது. கண்டிப்பா. ஒன்னொன்னுத்துக்குமே இந்த மாதிரி மீனிங் சொல்லலாம். ஆனா அது உண்மையிலேயே அப்படி நடக்கிற மாதிரி ஆச்சரியமான கதையாட்டம் இருக்கும். ஆனா அதுக்கு பின்னாடி இப்படி ஒரு ஆன்மீக ரகசியம் இருக்குன்னு ஒரு கதையிலயும் நம்ம சொல்லிட்டு இருக்கிறோம். முருகர் கதையா இருக்கட்டும், ராமாயணம், மகாபாரதம் எல்லாத்துலயுமே கண்டிப்பா. அது ஒரு உண்மை சூட்சுமமா இருக்க எல்லாத்துலயுமே ஒரு பக்கெட் மாவுல ஒரு கைப்பிடி உப்பு போட்ட அளவுக்கு ஒரு உண்மை இருக்கு. அத்தனை பக்தி கதையிலயும். கண்டிப்பா. இப்ப சிவன் சொல்ற ஞானத்தை தான் அந்த கீத உபதேசத்தை கிருஷ்ணர் சொன்னாருன்னு சொல்லிட்டாங்க. அதுவும் கிருஷ்ணர் துவாபரகத்துல போருக்கு நடுவுல மகாபாரத போர் நடக்கும்போது அந்த 18 அத்தியாயம் அவ்வளவு பெரிய பகவத்கீதைய சொல்ற மாதிரி காமிச்சிட்டாங்க. அது எப்படி போர் நடக்கும்போது நடுவுல நின்று இவ்வளவு கதை சொல்லிட்டு இருக்க முடியும்? இவ்வளவு ஞானம் சொல்லிட்டு இருக்க முடியும் கீதை. ஏன் இப்ப நடக்கிறதுதான் அப்ப அந்த கதையில அப்படி சொல்லிட்டாங்க. மகாபாரத போர்னா இப்பதான் போர் நடக்குது. போர் பதட்டம்லாம் இப்பதான் இருக்கு. மறுபடியும் மகாபாரதமா உருவாக போகுது புது உலகம். அதுக்கு நடுவுல கடவுள் சொல்லிட்டு இருக்காரு. இதெல்லாம் அழகா அங்க கீதையா கிருஷ்ணர் சொன்னாரு அப்படி, அர்ஜுனனுக்கு சொன்னாரு அப்படின்னு சொல்லிட்டாங்க. அர்ஜுனர்னா நம்ம தான் எல்லாருமே அர்ஜுனர் தான். அந்த ஆத்மாவை மட்டும் பாரு அப்படிங்கிறதா அந்த கிருஷ்ணர் வந்து அந்த கரெக்டா அம்பு எய்துற மாதிரி அந்த ஒரு பவர்ஃபுல்லான ஆளா காமிப்பாங்க. எப்படி இருந்தாலும் ஒரு பாயிண்ட மட்டும் தான் குறி வச்சு அந்த அர்ஜுனர் வந்து அம்பு எய்வாரு. அது என்னன்னா என்னதான் இருந்தாலும் இந்த ஆத்மாங்கிறத மறக்க கூடாது அப்படிங்கறதா அந்த மாதிரி கதையில வரும். சூப்பர். நீங்க தினம் தினம் அந்த முரளி கேட்க 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 நமக்கே ஆச்சரியமா இருக்கும். நமக்குள்ள இவ்வளவு மாற்றங்கள், குறிப்பாக அந்த ஆத்மா நோக்கி. சரி. ஓம் சாந்தி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். Thanks for watching. Thank you, brother.